வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி 10th சயின்ஸு சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் லெசன் பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப் அண்ட் திங்க் வாட் ஹேப்பன்ஸ் வென் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, milk is left at room temperature during summers. An iron tawa or pan or nail is left exposed to humid atmosphere and grapes get fermented. Food is cooked. Food gets digested in your body. We respire. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா சில சுச்சுவேஷன்ஸ்லாம் நடக்குது. அது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பாலை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அயன் டவா ஹியூமன் அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் கெட் ஃபெர்மெண்டட், திராட்சை பழம் எப்படி ஃபெர்மெண்ட் ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் இஸ் குக்டு, உணவு குக் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபுட் கெட்ஸ் டைஜஸ்டட் இன் யுவர் பாடி, எப்படி ஃபுட்டு நம்ம பாடிக்குள்ளே டைஜஸ்ட் ஆகுதுன்னா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ரெஸ்பயர், சாதாரணமாக நம்ம மூச்சை வெளிவிடும்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன் ஆல் த அபோவ் சிச்சுவேஷன்ஸ் த நேச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் த இனிஷியல் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் சம்வாட் சேஞ்ச்டு. We have already learned about physical and chemical changes of matter in our previous classes. Whenever a chemical change occurs, we can say that a chemical reaction takes place. Okay, இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்தாலும் அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி 1.1. ஆக்டிவிட்டி 1.1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, clean a magnesium ribbon about 2 cm long by rubbing it with sandpaper. Hold it with a pair of tongues. Burn it using a spirit lamp and collect the ash formed in watch glass as shown in the figure. Burn the magnesium ribbon, keeping it as far as possible from your eyes. What do you observe? ஓகே, க்ளீனர் என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்னீஷியம் ரிப்பன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எரியுதுல்ல, அதுதான் இந்த பர்னரில் வர ஃப்ளேமு, ஃபயர். அந்த ப்ளூ கலரில் தெரியுது மெக்னீஷியம், பச்சை கலரில் ப்ளூ கலர்னு தெரியுது மெக்னீஷியம் ரிப்பன். இந்த கையில் பிடிச்சிருக்காங்களே அது டாங்ஸு. ஓகேவா? ஓகே, அந்த தட்டுமா இருக்கிறது வாட்ச் கிளாஸு. அந்த வாட்ச் கிளாஸில் இருக்கிறது என்னென்னு சொன்னீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. ஓகே, இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, மெக்னீஷியம் ரிப்பன் எரியும் போது மெக்னீஷியம் பவுடராக மாறிடும். அந்த பவுட்ரு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. அதுதான் வாட்ச் கிளாஸில் வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். என்ன நடக்குதுன்னா, இந்த மெக்னீஷியம் ரிப்பன் இருக்குல்ல, அதுதான் மெக்னீஷியம் எரியுதில் ஃப்ளேமு. அது ஏர் மூலியமாக தான் எரியுது. அதனால் அது மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மெக்னீஷியம் ஆக்சைடு. அந்த மெக்னீஷியம் ஆக்சைடு தான் வாட்ச் கிளாஸில் வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி 1.1. ஓகே, இதுதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி 1.3ல் என்ன சொல்லியிருக்காங்க, டேக் எ ஃபியூ ஜின் கிரானியூல்ஸ் இன் எ conical flask or test tube. Add dilute hydrochloric acid or sulfuric acid to this solution. Do you observe anything happening? Touch the conical flask whether it is heat or notனு சொல்லியிருக்காங்க. அது இந்த படம். ஓகேவா? இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஜின் கிரானியூல்ஸ் போட்டுக்கிறாங்க, அது அடியில் இருக்குது. அந்த சொல்யூஷன் தான் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடு. அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதான் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்க்கு மேலே இருக்குது, கிளாஸ் டியூப் மேலே, கார்க்கு நடுவில் கிளாஸ் டியூப் இருக்குது. ஓகே, இதில் என்ன நடக்கும்னா, சல்ஃபூரிக் ஆசிடும் ஜின்க்கும் கலக்கும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் வெளில போகுது. இதுதான் நம்மளுக்கு வர கெமிக்கல் சேஞ்ச்.
ஓகேவா? அப்போ ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு என்ன நடக்கும்னா ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில போகும். அதுதான் வந்து இங்கே மெயினாக நடக்குது. ஓகே, இப்போ வந்து விரிவாக கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள பேசிக்காக பார்த்தோம். இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, when a magnesium ribbon is burned in oxygen, it gets converted to magnesium oxide. The description of a chemical reaction in a sentence is quite long. It can be written in shorter form. Simpler way is okay. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மெக்னீஷியம் ரிப்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு வரும்னு சொல்லியிருக்கேன்ல, அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த வேர்ட் ஈக்குவேஷன் தான் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே, அதுதான் வந்து வேர்ட் ஈக்குவேஷன். அந்த ரியாக்ஷன் அந்த ஆக்டிவிட்டி 1.1க்குள்ள ஈக்குவேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் என்னென்னா மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆக்சிஜன் ஏர் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த ரியாக்ஷன் நடக்கிற இடம் வந்து ரியாக்டன்ஸு, நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிற இடம் வந்து ப்ராடக்ட்டு. அதாவது அந்த ஏரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸு, ஏரோ மார்க்குக்கு ரைட் சைடு உள்ளது எல்லாமே ப்ராடக்ட்டு. அந்த ஏரோ மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதுதான் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதே அந்த ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அதை தான் வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ரைட்டிங் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணுங்கிறத வந்து எப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் வந்து ரிப்பன் வந்து ஏரோட எரியும் போது மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அது எப்படி எழுதுறாங்கன்னா மெக்னீஷியம் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், மெக்னீஷியமோட ஃபார்முலா வந்து எம்ஜி ப்ளஸ் ஏரோட ஃபார்முலா வந்து ஆக்சிஜன் தான், அது வந்து O2 கிவ்ஸ் MgO மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ஆக்சைடோட ஃபார்முலா வந்து MgO. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன், சாதாரண ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எம்ஜி இருக்குது, ஓ இருக்குது, இங்கே O2 இருக்குது. இது வந்து பேலன்ஸ்டு இல்லை, ஏன்னா வந்து இந்த ஆக்சிஜன் வந்து 2 மாலிகுல் இருக்குது, ப்ராடக்டில் வந்து ஆக்சிஜன் வந்து 1 மாலிகுல் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடையாது. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா ஆக்டிவிட்டி 1.3 எடுத்துக்கிறாங்க. ஆக்டிவிட்டி 1.3 என்ன பார்த்தோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஜின்க்கும் சல்ஃபூரிக் ஆசிடும் இருக்குது, ஹைட்ரஜன் எவால்வ் ஆகுது, ஜிங்க் சல்ஃபேட் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். அதைத்தான் வந்து சைனில் என்ன டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஜிங்க்கை வந்து Z1ஆகவும் சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து H2SO4 கிவ்ஸ் வந்து ஏரோ மார்க், ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்முலா வந்து ZnSO4 ப்ளஸ் ஹைட்ரஜன் ஃபார்முலா வந்து H2. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணணுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா மாஸும் ஒன்றா தான் இருக்கும், ரைட் சைடில் உள்ள எல்லா மாஸும் ஒன்றா தான் இருக்கும். அதாவது எல்லா ஆட்டம்ஸும் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா ஆட்டம்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணால் ஒன்றா இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள எல்லா ஆட்டம்ஸும் ஆட் பண்ணால் ஒன்றா இருக்கும், ஒரே நம்பர் தான் வரும். ஓகே, அது மாதிரி வந்தால் தான் வந்து அது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஜிங்க் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஜிங்க் இருக்குது, ரைட் சைடில் ஜிங்க் இருக்குது, ஒரு ஆட்டம் ஜிங்க் இருக்குது. சல்ஃபேட்டும் ஒரு ஆட்டம் தான் இருக்குது 2 சைடும். ஆனால் H2 பார்த்தீங்கன்னா H2 வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவேஷன் வந்து எல்லா ஆட்டம்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எப்படின்னா ஜிங்க் இங்கே இருக்குது லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேயும் ஒரே ஒரு ஜிங்க் தான் இருக்குது, H2 1 இருக்குது, ரைட் சைடும் H2 1 தான் இருக்குது, SO4 1 தான் இருக்குது, S ஒன்று தான் இருக்குது, சல்ஃபர் 1 தான் இருக்குது, எஸ்ஸுங்கிறது தான் சல்ஃபர். ஓகேவா? O4 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து எல்லா ஆட்டம்ஸும் நம்பர் வந்து சேமாக தான் இருக்குது கூட்டினா, அதே மாதிரி இது வந்து எல்லா ஆட்டம்ஸும் கூட்டினா சேமாக தான் இருக்குது. ஓகே, அதைத்தான் வந்து இங்கே இந்த பாக்ஸில் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னா Z10
அப்புறம் ஹெச் தனியாக எழுதியிருக்காங்க, எஸ் தனியாக எழுதியிருக்காங்க, ஆக்சிஜன் தனியாக எழுதியிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டன்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதெல்லாம் ரியாக்டன்ஸு, ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதெல்லாம் ப்ராடக்ட்ஸு. ரியாக்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த ரியாக்டன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து 1 தான் இருக்குது. ஓகே, 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ், ஜிங்க் வந்து 1 தான் இருக்குது, ப்ராடக்ட்டும் 1 தான் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது ரியாக்டன்ஸில், ப்ராடக்டில் 2 இருக்குது. சல்ஃபர் வந்து 1 இருக்குது ரியாக்டன்ஸில், ப்ராடக்டில் 1 இருக்குது. ஆக்சிஜன் 4 இருக்குது ரியாக்டன்ஸில், ப்ராடக்டில் வந்து 4 இருக்குது. மொத்தத்தில் ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் வந்து சேம் நம்பர் இருக்குது. அதனால் இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let us try to balance the following chemical equation. Fe plus H2O gives Fe3O4 plus H2. அதாவது Fe plus H2O gives Fe3O4 plus H2. இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனா? Fe இருக்குது, ஆனால் எங்கே வந்து Fe3 இருக்குது ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் H2 இருக்குது, ரைட் சைடில் H2 இருக்குது. ஓகே, அது பேலன்ஸ்டு தான். ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது ரைட் சைடில். இப்போ வந்து இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ப்ராடக்ட்ஸில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸையும் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எழுதணும். என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? அயன் இருக்குது Fe, ஹைட்ரஜன் இருக்குது H, O இருக்குது O. ஓகே, அது போட்டுக்கிட்டோம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குது? அயனு 1 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அயன் வந்து 3 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2, 1, 3 டிஃப்ரெண்ட்டு, 2, 2 சேமு, 1, 4 டிஃப்ரெண்ட்டு. அப்போ இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்கள், 2, 3, 4 தான் இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டன்ஸ். ஆனால் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ் வந்து 4, 2, 6, 7, 8, 9, 9 இருக்குது. அப்போ 4, 9 டிஃப்ரெண்ட்டு. அதனால் டோட்டல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் ஈக்குவேஷனை. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் 3 என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Fe3O4 அதில் தான் வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து ஒரு அயன் இருக்குது, 3 அயன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. இதில் தான் வந்து நிறைய இருக்குது, மொத்தம் 7 ஆட்டம்ஸ் இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா, பேலன்ஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து Fe3O4 எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து O4 இருக்குதா, ரைட் சைடில் Fe3O4 இருக்குதா, H2O லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா H2O இருக்குது. அப்போ இந்த O வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே O4 இருக்குனால இந்த 4 வந்து லெஃப்டில் போட்டுக்கிறோம். அப்போ 4Oவாக மாறிடும். அப்போ ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், அதில் 4H2 இருக்குது. 4H2னா 4 2s are 8. இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த H2 பக்கத்தில் 4 போடணும். அப்போ ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்லி வந்து அயன் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகணும். அயன் வந்து Fe3, இங்கே வந்து ரியாக்டன்ட்டில் Fe மட்டும்தான் இருக்குது. அப்போ Feக்கு முன்னாடி வந்து 3 போட்டிங்கன்னா அயனும் பேலன்ஸ் ஆயிரும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் தி அபவ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, அதைத்தான் வந்து இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபைண்ட் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து கரெக்டானு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா, இப்போ 3 Fe இருக்குது, இங்கே 3 Fe இருக்குது. அதாவது Fe அயன் 3 அயன் இருக்குது, 3 அயன் இருக்குது, 3 அயன் இருக்குது, இங்கே 3 அயன் இருக்குது. 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. 4 2s are 8 ஹைட்ரஜன், 4 2s are 8. 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 4 ஆக்சிஜன் இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட்டில் பவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ வந்து சிம்பிள்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சாச்சு, அது பேலன்ஸும் பண்ணியாச்சு நம்ம.
சிம்பிள்ஸ்லாம் போடணும். சிம்பிள்ஸ்னால் உங்களுக்கு மேட்டர், ஸ்டேட் ஆஃப் மேட்டர். நம்மளுக்கு வந்து 4 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ். ஓகே, சாலிட்னா தெரியும் உங்களுக்கு, திடமான பொருள். லிக்விட்னா தண்ணி மாதிரி உள்ள பொருள். கேஸ்னால் என்ன சொல்கிறது, பறக்கிற தன்மை உண்டு. ஓகேவா? ஓகே. வாட்டர் வேப்பர் மாதிரி. இப்போ வந்து இன்னொன்று வந்து அக்வஸ் ஃபேஸ். ஓகே, அதுவும் லிக்விடும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அதே பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் அயன் வந்து சாலிடு. ஓகே, அதை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. வாட்டர் வந்து கேஸுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் வந்து கேஸ் ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. ஏன் வந்து கேஸுன்னு போட்டிருக்காங்கன்னா, அது வந்து ஸ்டீமாக வந்து இதில் வந்து ஆட் ஆகுது. அதனால் அது வந்து கேஸுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டீம்னா ஒன்றும் தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ வாட்டர் வேப்பர் தான் வந்து ஸ்டீமு. வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து Fe3O2O4 வந்து சாலிடு, அதனால் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. 4H2 வந்து கேஸு. ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது, அதனால் வந்து கேஸ். எவால்வ் ஆகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, கேஸை சிம்பிள் பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரோ மார்க் வந்து மேலே போடுவாங்க, அப்பர் ஏரோ மார்க் போடுவாங்க கேஸ் எவால்வ் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பண்ணுறது. எழுதி காமிச்சா இன்னும் நல்லா புரியும். வேறு ஒரு வீடியோவில் நான் நல்லா எழுதி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பேசிக்காக வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதிலே ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா, சில ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஏரோ மார்க் மேலே சில இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு CO ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் gives CH3OH. ஒன்றும் இல்லை, மெத்தில் ஆல்கஹால். ஓகேவா? அதில் வந்து 340 atmனு போட்டிருக்காங்க. அப்படின்னு அது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஜீன் வந்து கேஸு, ஹைட்ரஜனும் கேஸ் தான், மெத்தனால் வந்து லிக்விட். இதில் ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் தான் இது. எப்படி வந்து பிளான்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்குது அந்த ஈக்குவேஷன் தான் இது. 6 carbon dioxide plus 12 water gives sunlight in the presence of sunlight and chlorophyll. Glucose plus 6 oxygen plus 6 water. ஓகே, இதில் 6 கார்பன் டை ஆக்சைடு வந்து அக்வஸ் ஃபேஸ், வாட்டர் வந்து லிக்விட் ஃபேஸ், சன்லைட், குளோரோஃபில் அதெல்லாம் வந்து கேட்டலிஸ்ட், குளுக்கோஸ் வந்து அக்வஸ் ஃபேஸ், ஆக்சிஜன் அக்வஸ் ஃபேஸ், வாட்டர் வந்து லிக்விட் ஃபேஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம், நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது பார்ப்போம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னான்னு பார்த்துக்கிட்டோம். கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடத்தால் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து அந்த கெமிக்கல் சேஞ்சு இல்லை கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து நம்ம ஈக்குவேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி தான் வந்து மெக்னீசியம் ரிப்பனும் யாரும் ஆட் பண்ணால் எப்படி மெக்னீசியம் ஆக்சைடு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜிங்க் கிரானைட்ஸும் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் எப்படி ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுதுங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இது ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டாவது ஆக்டிவிட்டியில் எப்படி வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறத வந்து எப்படி பண்ணுங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நான் முன்னாடி. ஒன்றுமே இல்லை, லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே ரியாக்டன்ஸு, ரைட் சைடில் உள்ளது எல்லாமே ப்ராடக்ட்ஸு. ஏரோ மார்க்கு வந்து ரைட் சைடில் இருந்தால் அது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், லெஃப்ட் சைடில் இருந்தால் அது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸில் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்த்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்த்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைனா அது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடையாது. அதுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எல்லா எலிமெண்ட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும், அதோட நம்பர்லாம் போட்டுக்கணும் என்னென்ன வந்திருக்குன்னு.
அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? அது எப்படி சேஞ்ச் நடக்குது? அது எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இதை வச்சு உங்களுக்கு வந்து சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. இப்போ வந்து ஓரளவு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுங்கிற வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது ரியாக்ஷன். அதில் வந்து இது வந்து ஓகே. இதோட முடிச்சுக்குவோம். நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.